வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 2ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல த 7 டீமை சேர்ந்த ஏ ட்ரெயின் ராபின்ற பொண்ணு மேல வேகமா ஓடி போய் மோதி அவளை கொன்னுட்டான். ராபின் பாய் ஃப்ரெண்ட் ஹியூவிட்ட புச்சர்னு ஒரு FBI ஏஜென்ட் வந்து பேசி ஒரு பக்கை வாக்ட் ஆபீஸ்ல பிளேஸ் பண்ண சொல்றான். ஹியூவியும் புச்சர் சொன்ன மாதிரியே பக்கை பிளேஸ் பண்ணிட்டான். ஆனா அதை டிரான்ஸ்லூசன்ட் பார்த்துட்டான். டிரான்ஸ்லூசன்ட் ஹியூவியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனை அட்டாக் பண்ண புச்சர் வந்து டிரான்ஸ்லூசன்ட் மேல காரால மோதி ஹியூவியை காப்பாத்துறான். கடைசியா ஹியூவி அண்ட் புச்சர் சேர்ந்து டிரான்ஸ்லூசன்ட் கதையை முடிக்கிறாங்க. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 2ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். புச்சர் FBI ஏஜென்ட் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹியூவிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. புச்சர் போலீஸ் இப்ப இங்க வந்துட்டா நம்மளால நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி டிரான்ஸ்லூசன்ட் பாடியை எடுத்து காரோட ட்ரங்க்ல போட சொல்றான். ஹியூவியும் வேற வழி இல்லாம புச்சருக்கு ஹெல்ப் பண்ணி பாடியை எடுத்து ட்ரங்க்ல போடுறான். அப்புறம் கார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. புச்சர் ஃபெட்ஸ்காகவும் ஒர்க் பண்ணியிருக்கான். கரெக்டா சொல்லணும்னா அவன் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். ட்ரங்க்ல இருந்து சத்தம் கேக்குது. சோ டிரான்ஸ்லூசன்ட் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். இப்பதான் ஹியூவிக்கு நிம்மதியா இருக்கு. அப்பதான் புச்சர் இனிமேல் அவனை நம்ம வெளில விட்டா அவன் நம்மளை விட மாட்டான்னு சொல்றான். புச்சர் எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனுக்கு டிரான்ஸ்லூசன்ட்டை என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்றான். புச்சர் பிரெஞ்சின்னு ஒருத்தனை பார்க்க தான் வந்திருக்கான். பிரெஞ்சியோட அசிஸ்டன்டான ஷெரி இவங்க ரெண்டு பேரையுமே உள்ள கூப்பிட்டு போறா. பிரெஞ்சி ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லெவல் வெப்பன் டீலர். புச்சரை பார்த்ததும் பிரெஞ்சி எதுக்குடா நீ இங்க வந்தேன்னு தான் கேட்கிறான். பிரெஞ்சி அண்ட் புச்சர் சேர்ந்து பல வேலை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. புச்சர் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவனோட கார் ட்ரங்கை ஓபன் பண்ணி காட்டுறான். உள்ள இருக்க டிரான்ஸ்லூசன்ட் தாறுமாறா கத்துறான். அப்ப புச்சர் அவனுக்கு ஷாக் கொடுத்து மயங்க வச்சுட்டான். பிரெஞ்சிக்கு டிரான்ஸ்லூசன்ட்டை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கா இருக்கு. உடனே பிரெஞ்சி கன்னை எடுத்து புச்சர் மேல வச்சு மிரட்டி கிளம்பிட சொல்றான். ஏன்னா 7 உடம்புல சிப் இருக்கும். இப்ப கூட மத்த 7 மெம்பர்ஸ் டிரான்ஸ்லூசன்ட்டை ட்ராக் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்கு. புச்சர் இப்ப டிரான்ஸ்லூசன்ட் ஒன்ன பார்த்துட்டான். அவனை விட்டுட்டா அவன் ஒன்ன விட மாட்டான்னு சொல்ல வேற வழி இல்லாம பிரெஞ்சி டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்ல ஒத்துக்கிட்டான். ஏ ட்ரெயின் ஒரு கேன்சர் பேஷண்டோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கான். அதை வாக்ட் லைவா ஃபேஸ்புக்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. அந்த பையன் என்னோட கடைசி ஆசை டிரான்ஸ்லூசன்ட்டை மீட் பண்றது தான், நான் அவரோட ஃபேன்னு சொல்றான். ஏ ட்ரெயினும் அந்த பையனை சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த பையன் டிரான்ஸ்லூசன்ட் மட்டும் தான் என்னோட ஹீரோன்னு சொல்லி ஏ ட்ரெயினை மொக்க பண்ணிட்டான். அந்த லைவை பார்த்துட்டு இருந்த ஸ்டில்வெல் ஏ ட்ரெயினுக்கு எப்பவும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை மட்டும் கொடுங்க, லைவா பேசுறதுலாம் அவனுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ஆஷ்லியை திட்டுறாங்க. டிரான்ஸ்லூசன்ட் எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. அதையும் என்னன்னு ஸ்டில்வெல் பார்க்க சொல்றாங்க. நாளைக்கு டிரான்ஸ்லூசன்ட்க்கு டீப் கூட சேர்ந்து ஒரு டீம் அப் மிஷன் இருக்கு. அதுக்கு பேக்கப் பிளானும் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டு ஆஷ்லியை அனுப்புறாங்க. ஸ்டார்லைட் பிளாக் நாயர்ன்ற 7 டீம் மெம்பரை பார்த்துட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவன் ஸ்டார்லைட்டை கண்டுக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஆஷ்லி ஸ்டார்லைட்டை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. வாக்டோட கிரைம் அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு ஒரு கிரைம் நடக்க போறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வேலையை கிரைம்ஸ் எங்க நடக்கும், கிரிமினல்ஸ் எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். டிரான்ஸ்லூசன்ட் எங்க இருக்கான்னு தெரியாததால நாளைக்கு டீப் கூட ஸ்டார்லைட்டை டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லி ஆஷ்லி சொல்றா. ஆனா ஸ்டார்லைட்க்கு டீப் கூட டீம் அப் பண்றது பிடிக்கல. ஆஷ்லி சோலோவா ஒர்க் பண்றதை விட டீம் அப்க்கு எப்பவுமே மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கும், அதனால வியூஸும் அதிகமா இருக்கும்னு சொல்றா. பிரெஞ்சி எல்லாரையும் அவனோட இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே எடுத்துட்டு உள்ள போறாங்க. ஹியூவி ஃபாயில் ஷீட்ஸை வச்சு சீலிங்கை ஃபுல்லா கவர் பண்றான். ஏன்னா அது சிப்போட சிக்னலை பிளாக் பண்ணிடும். டிரான்ஸ்லூசன்ட் அந்த ரூம்க்கு நடுவுல இருக்க கேஜ்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்லூசன்ட்டும் இப்ப கண் முழிச்சுக்கிட்டான். டிரான்ஸ்லூசன்ட் கேஜை தொட்டா அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அந்த மாதிரி இவனுங்க செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. 3 பேரும் வெளில வந்து எப்படி டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்றதுன்னு யோசிக்கிறானுங்க. ஏன்னா டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிரான்ஸ்லூசன்ட்டோட பவர் இன்விசிபிளா மறைறது மட்டும் இல்ல, அவனோட ஸ்கின் டைமண்ட் மாதிரி ஹார்டான ஸ்கின். அதனால டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்லவே முடியாது. டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்ல போறோம்னு சொன்னதும் ஹியூவி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். புச்சர் நீ இப்படிலாம்
பயந்தா ஏ ட்ரெயினை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கூடிய சீக்கிரம் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் யாருன்னு ஒரு போட்டி நடக்க போது அதுல ஏ ட்ரெயின் கூட ஷாக் வேவ்ன்ற சூப்பர் ஹீரோ தான் போட்டி போட போறான். டீப் ஓஷனோட பாட்டம்ல பல்டிமோர் மேயர் போன பிளைட்டை கண்டுபிடிச்சிட்டான். அதுல யாரும் உயிரோட இல்லைன்னு சொல்றான். அதோட இன்ஜின் ஃபெயிலியரால தான் பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றான். ஸ்டில்வெல் மில்கிங் மிஷினை வச்சு அவங்களோட மில்க் எல்லாம் அவங்களோட குழந்தைக்காக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹோம்லேண்டர் அங்க வந்துட்டான். ஹோம்லேண்டர் டிரான்ஸ்லூசன்ட் எங்க போனான், நான் வேணா அவனை தேடி பார்க்கட்டான்னு கேட்க ஸ்டில்வெல் வேணாம், இதெல்லாம் சின்ன விஷயம், நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில்வெல் டீப் என்கிட்ட மட்டும் பல்டிமோர் மேயர் போன பிளேன்ல லேசர் ஐ பீம்ஸோட மார்க்ஸ் இருந்ததா சொன்னான்னு சொல்றாங்க. ஹோம்லேண்டர் மேயர் உன்னை மிரட்டினாரு, அது எனக்கு பிடிக்கல, அதான் அவரை கொன்னுட்டேன்னு சொல்றான். ஸ்டில்வெல் இன்னைக்கு நைட் மிலிட்டரிக்குள்ள சூப்ஸ் அனுப்புறதுக்கான செனட் மீட்டிங் நடக்க போது இந்த மாதிரி டைம்ல ஒரு மேயர் சாகுறது நமக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க. ஹோம்லேண்டர் மேயருக்கு எப்படி காம்பவுண்ட் வி பத்தி தெரியும்னு கேட்க ஸ்டில்வெல் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில்வெல் மக்கள் உன்னை காடா ரொம்ப பியூரானவனா ஒரு ஜீசஸ் மாதிரி பாக்குறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. ஹியூவிக்கு அவனோட அப்பா பல வாட்டி கால் பண்ணியிருக்காரு, அதை இப்பதான் அவன் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி பேசுறான். ஹியூவி அப்பாக்கு ராபின் ஆக்சிடென்ட்டை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணி ஹியூவி அவனோட லைஃபை கெடுத்துக்க போறானோன்னு பயமா இருக்கு. அதனால அப்பா ஹியூவியை உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. ஆனா ஹியூவி அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹியூவிக்கு பயங்கரமா கோபம் வருது. அதனால செவுத்துல வெறும் கையால தாறுமாறா குத்திக்கிட்டே இருக்கான். ஹோம்லேண்டர் டீப் மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு எதுக்காக நீ கடலுக்கு அடியில பார்த்தத ஸ்டில்வெல்ட்ட போய் சொன்னேன்னு கேட்டு தாறுமாறா அவனை மிரட்ட டீப்பும் தாறுமாறா பயந்து ஸ்டில்வெல்ட்ட சொன்னதுக்கு சாரி கேட்டுட்டு இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பிரெஞ்சி எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலான புல்லட் ஒன்னு ரெடி பண்றான். ரெடி பண்ணப்பட்ட புல்லட் டிரான்ஸ்லூசன்ட்டோட ஸ்கின்ல இருக்க அதே கார்பன் மெட்டா மெட்டீரியலால கோட் பண்ணப்பட்டது. புச்சர் கன்ல அந்த புல்லட்டை போட்டு டக்குன்னு உள்ள போய் கன்னை எடுத்து ஃபயர் பண்றான். ஆனா அப்பவும் டிரான்ஸ்லூசன்ட்க்கு ஒண்ணுமே ஆகல. புல்லட் டிரான்ஸ்லூசன்ட் மேல பட்டு தெரிச்சதுல சீலிங்ல ஒட்டி இருந்த ஃபாயில் பேப்பர் லைட்டா கிழிஞ்சிட்டு புச்சர் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். வாக்டுக்கு திடீர்னு டிரான்ஸ்லூசன்ட் சிப்போட சிக்னல் கிடைக்குது. ஆனா சிப்போட சிக்னல் ஒழுங்கா கிடைக்கல. அதனால லொகேஷனை கரெக்டா சொல்ல முடியல. ஆனா ஜெர்சி சிட்டில தான் டிரான்ஸ்லூசன்ட் இருக்கான்னு தெரியுது. ஸ்டில்வெல் வாக்ட் செக்யூரிட்டிஸை போய் ஜெர்சி சிட்டில இருக்க எல்லா வீட்டையுமே செக் பண்ண சொல்றாங்க. டீப் அண்ட் ஸ்டார்லைட் அவங்களோட டீம் அப் மிஷனுக்கு ஒன்னா வந்திருக்காங்க. ஸ்டார்லைட்க்கு டீப்பை பார்க்க பயங்கர கடுப்பா இருக்கு. டீப் ஸ்டார்லைட்டை பேச ட்ரை பண்ண ஸ்டார்லைட் நான் உன்னை பத்தி விசாரிச்சேன், நீங்க நம்பர் 2ல இல்ல, நீ சாதாரண மீன் பையன், உன்னை எல்லாருமே ஜோக்கா தான் பாக்குறாங்க, உன்கிட்ட நான் போய் ஏமாந்தது தான் எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றா. ஸ்டார்லைட் பயங்கர கோவமா இன்னொரு வாட்டி என்ன டச் பண்ண நினைச்சா உன்னை நானே எரிச்சு போட்டுடுவேன் மிரட்டா. கிரிமினல்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால டீப் பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண கிளம்புறான். கிரிமினல்ஸ் ஹோம்லேண்டர் பொம்மைக்குள்ள ட்ரக்ஸை வச்சு கடத்திட்டு வந்திருக்கானுங்க. ஸ்டார்லைட் உள்ள வந்து 2 பேரும் அவளோட பவரால அடிச்சு போட்டுட்டா. மத்த 2 பேர் அப்ப தப்பிக்க பார்க்க பின்னாடி வழியா வந்த டீப் அவனுங்கள அடிச்சு போட்டுட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிரைமை தடுத்ததை ஆஷ்லியோட டீம் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்லைட்க்கு அதெல்லாம் அப்பதான் தெரியுது கேமராக்காக நடிக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. புச்சர் இப்ப சிஐஏவோட டெபுட்டி டைரக்டர் சூசன் ரேனாரை பார்க்க தான் அவங்களோட வீட்டுக்கே வந்திருக்கான். சூசன் புச்சரை பார்த்ததுமே எதுக்காக நீ இங்க வந்தேன்னு தான் கேக்குறா. முன்னாடி சிஐஏவோட டெபுட்டி டைரக்டரா இருந்த கிரேஸ் மேலரி சூப்ஸ் பத்தின எக்கச்சக்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஃபைல்ஸோட பேரு மேலரி ஃபைல்ஸ். புச்சர் அந்த ஃபைல்ஸ்ல டிரான்ஸ்லூசன் பத்தி ஏதாவது ஃபைல் இருந்தா அதை கேக்குறான். சூசன் அந்த ஃபைலை கேட்டதுமே பயந்துட்டாங்க. புச்சர் முன்னாடி சூப்ஸை எதிர்த்து பண்ண மிஷனால இப்ப சிஐஏவோட டைரக்டர் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பயங்கர பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. சூசன் எதுக்காக இந்த விஷயத்தை மறுபடியும் பண்ணிட்டு இருக்க பட்டது பத்தாதான் திட்டுறா. புச்சர் எப்படியாவது அந்த ஃபைல்ஸை இப்ப பார்க்க விடுன்னு பல வாட்டி கேட்டு பார்க்கறான். ஆனா சூசன் நீ செத்தே போனாலும் எனக்கு கவலை இல்ல, என்ன இன்வால்வ் பண்ணாதன்னு சொல்லிட்டா. ஹியூவி யாரும் இல்லாதப்ப டிரான்ஸ்லூசன்ட்க்கு தண்ணி கொண்டு வந்து குடுக்கறான். அதை டிரான்ஸ்லூசன்ட்டும் எடுத்து குடிக்கிறான். ஹியூவி அன்னைக்கு ஏ ட்ரெயின் ராபின்ற பொண்ணை இடிச்சு கொன்னப்ப அவன் எங்க போயிட்டு இருந்தான்னு கேட்கறான். ஆனா டிரான்ஸ்லூசன்ட் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஹியூவி அவனுங்க 2 பேரும் உன்னை கொல்ல ட்ரை பண்றானுங்க, எனக்கு நீ ஏதாவது இன்ஃபர்மேஷனை
கொடுத்தா உன்னை நான் காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்றான். டிரான்ஸ்லூசன்ட் என்னோட ஸ்கின் டைமண்டை விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனது, அதை தாண்டி யாராலையுமே என்ன ஒன்னும் பண்ண முடியாது, சீக்கிரம் ஹோம்லேண்டர் என்ன கண்டுபிடிச்சிருவான், அப்ப உங்க எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும் சொல்லி மிரட்டுறான். பிரெஞ்சி அந்த பில்டிங்ல இருக்கும்போது வாக்டோட கார்ட்ஸ் அங்க செக் பண்றதுக்காக வந்துட்டாங்க. பிரெஞ்சி நல்லா மறைஞ்சுக்கிட்டான். அப்ப கார்ட்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள பாக்குறாங்க. பார்த்துட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வாக்ட் ஏற்பாடு பண்ண செனட் மெம்பர்ஸ்க்கான பார்ட்டி வாக்டோட பில்டிங்ல நடந்துட்டு இருக்கு. அங்க பல செனட் மெம்பர்ஸும் ஸ்டில்வெலும் அப்புறம் ஹோம்லேண்டரும் கூட இருக்கான். ஸ்டில்வெல் யுஎஸ் செனட்டரை மீட் பண்ணி பேசுறாங்க. செனட்டருக்கு சூப்ஸ் ஆர்மிக்குள்ள விட விருப்பமே இல்ல, அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்ண வெப்பன்ஸ் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்லைட் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க. ஸ்டார்லைட் பொறுமையா போய் அந்த பொண்ணை விட்டுட சொல்றா. ஆனா அவனுங்க கேட்கல. அதனால ரெண்டு பேரையும் ஸ்டார்லைட் அவளோட பவரால தாறுமாறா அடிச்சு போட்டுட்டா. அத மாடியில இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறான். பிரெஞ்சி பல மெத்தட்ஸ்ல ட்ரை பண்ணியுமே டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்ல முடியல. செனட்டர் இப்ப ஒரு பொண்ணு கூட ஜாலியா ஹோட்டல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி செனட்டர் கையை கட்டி போட்டுட்டு அப்புறம் கண்ணையுமே டைட்டா கட்டிட்டா. அப்புறம் பார்த்தாதான் அது பொண்ணே இல்ல, டாப்புல் கேங்கர்ன்ற ஷேப் ஷிஃப்டிங் பவர் உள்ள சூப்னு காட்டுறாங்க. அது செனட்டருக்கே தெரியாது. டாப்புல் கேங்கர் அவனோட போனை எடுத்து செனட்டர் கூட அப்ப ஒன்னா இருக்க மாதிரி சில போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறான். ஸ்டார்லைட் வாக் டவர்ல இருக்க அவளோட ரூம்க்கு போயிட்டு இருக்கா. வழியில ஹோம்லேண்டர் அசையாம நின்னு அவனோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். ஸ்டார்லைட்டும் அதை பெருசா எடுத்துக்காம போயிட்டா. ஹோம்லேண்டர் அவனோட போட்டோவை பார்க்குற மாதிரி அவனோட எக்ஸ்ரே விஷனை யூஸ் பண்ணி அந்த செவுத்துக்கு பின்னாடி உள்ள ரூம்ல இருக்க ஸ்டில்வெலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டில்வெல் மில்கிங் மிஷினை யூஸ் பண்றத கொடூரமா பார்த்து ஹோம்லேண்டர் ரசிச்சுட்டு இருக்கான். பிரெஞ்சு டிவில டர்ட்டில்ஸ் பத்தி ஓடிட்டு இருக்க ஷோவை பார்க்கறான். அப்பதான் டிரான்ஸ்லூசன்ட்டை கொல்ல ஒரு புது ஐடியா அவனுக்கு கிடைக்குது. உடனே ரூம்குள்ள போய் டிரான்ஸ்லூசன்ட்க்கு தாறுமாறா ஷாக் கொடுத்து அவனை மயங்க வைக்கிறான். ஆஷ்லி திடீர்னு ஸ்டார்லைட் ரூம்குள்ள வந்து அவளை தாறுமாறா திட்டுறா. ஏன்னா ரெண்டு பேரை அவ அடிச்சு போட்ட வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு. ஆனி அப்ப சூட் போடாம பவரை யூஸ் பண்ணதால ஸ்டார்லைட்டோட உண்மையான பேரையும் கண்டுபிடிச்சு அந்த வீடியோலயே கமெண்டாவும் போட்டுட்டானுங்க. ஆனி அங்க நடந்ததை சொல்றா. ஆனா அந்த வீடியோல அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்ததுலாம் இல்ல. ஆஷ்லி பயங்கரமா தாறுமாறா ஸ்டார்லைட்டை கத்திட்டு காலையில 10 மணிக்கு ஸ்டில்வெல் ஆபீஸ்க்கு வந்துட சொல்லிட்டு கிளம்புறா. வாக்ட் ஆபீஸ்க்கு செனட்டர் வந்து ஸ்டில்வெல்ல மீட் பண்றாரு. ஸ்டில்வெல் டாப்புல் கேங்கர் கூட செனட்டர் கே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரியான போட்டோஸை அவர்கிட்டயே காட்டுறாங்க. செனட்டர் நான் ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன், இது ஃபேக்னு சொல்றாரு. அப்பதான் ஸ்டில்வெல் உருவத்தில் இருந்த டாப்புல் கேங்கர் அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறி காட்டுறான். அப்புறம் தான் ஒரிஜினல் ஸ்டில்வெல் அங்க வராங்க. உடனே டாப்புல் கேங்கரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸ்டில்வெல் இப்ப அந்த போட்டோஸை ரிலீஸ் பண்ணிடுவன் செனட்டரை மிரட்டி சூப்ஸ் ஆர்மிக்குள்ள அனுப்புற டீலுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஹோம்லேண்டர் நேரா கிரைம் அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து டிரான்ஸ்லூசன்ட் லொகேஷனை கேட்கறான். அவங்க நான் ஸ்டில்வெல்ட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்ல ஹோம்லேண்டர் நான் கேட்டதை மட்டும் சொன்னா போதுன்னு சொல்லி மிரட்டி கேட்டு லொகேஷனை தெரிஞ்சுக்கிறான். பிரெஞ்சி டிரான்ஸ்லூசன்ட் மயக்கத்துல இருந்தப்பவே அவனை கொல்ல தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். இப்ப டிரான்ஸ்லூசன்ட்டும் கண் முழிச்சிட்டான். டிரான்ஸ்லூசன்ட்டோட ஸ்கின் டைமண்ட் மாதிரி ஹார்டா இருந்தாலும் அவனோட இன்னர் ஆர்கன்ஸ்லாம் எல்லாருக்கும் இருக்க மாதிரி நார்மலா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டர்ட்டில் மாதிரி. பிரெஞ்சி ஒரு பாம்பை டிரான்ஸ்லூசன்ட் உடம்புக்குள்ள அனுப்பிட்டா அவன் கதையை முடிச்சிடலான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா வாய் வழியா பாம்பை அனுப்புனா இவன் வாமிட் பண்ணிடவும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டொமக் ஆசிட் பாம்பை வேஸ்ட் பண்ணிடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பிரெஞ்சி பாம்பை டிரான்ஸ்லூசன்ட்டோட பின்னாடி வழியா உள்ள சொருகி விட்டுட்டான். இப்பதான் டிரான்ஸ்லூசன்ட் பயப்பட ஆரம்பிக்கிறான். டிரான்ஸ்லூசன்ட் பின்னாடி கையை விட்டு பாம்பை எடுக்க பார்த்தாலும் பாம்பு வெடிக்கும். புச்சர் கையில இருக்க ரிமோட்டை பயன்படுத்தினாலும் பாம்பு வெடிக்கும். டிரான்ஸ்லூசன்ட் பயத்துல ஏ ட்ரெயின் அந்த பொண்ணை கொன்ன அன்னைக்கு எங்க போயிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க இருந்து வந்தான்னு தெரியும். ஏ ட்ரெயின் பாப்லாவை லவ் பண்றான், அவளோட வீட்டுல இருந்து தான் வந்தான்னு சொல்றான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட புச்சர் அவன் கதையை முடிக்க கதவை மூடுறான். பிரெஞ்சி புச்சர்ட்ட பாம்பை பிளாஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றான். ஏன்னா பிரெஞ்சி செக்யூரிட்டி கேமராஸ் மூலமா ஹோம்லேண்டர் அந்த ஏரியா கிட்டயே சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டான். இப்ப பாம்பை பிளாஸ்ட் பண்ணா ஹோம்லேண்டருக்கு அவனோட சூப்பர் ஹியரிங் மூலமா அந்த பிளாஸ்டோட சவுண்ட் கேட்டு இங்க வந்து ஈஸியா எல்லாரோட கதையவும் முடிச்சிடுவான். டிரான்ஸ்லூசன்ட் இவங்க பேசிக்கிறத வச்சு ஹோம்லேண்டர் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டான்.
பாம் ரிமோட்டை ஹியூவிட்ட கொடுத்துட்டு புச்சர் அண்ட் ஃப்ரெஞ்சி ஹோம்லேண்டரை டைவர்ட் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் வேனுக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. புச்சர் வேன்ல இருக்க ரிமோட் ஒன்னு ரெடி பண்றான். ஃப்ரெஞ்சி அவனோட அசிஸ்டன்ட் ஷெரிக்கு கால் பண்ணி ஒரு கோடை சொல்றான். அவளும் 3 நிமிஷத்துல ரெடி ஆகிடும் சொல்றான். ஷெரி ஃபியூவல் பேரல்ஸ்ல அங்க உள்ள ரிசீவரை கனெக்ட் பண்றான். டிரான்ஸ்லூசன்ட் யூரினை கிளாஸ்ல ஊத்தி அந்த யூரினை பேட்டரி கனெக்ஷன்ஸ்ல ஊத்தி கனெக்ஷனை ஃபயர் பண்ணிட்டான். இப்ப டிரான்ஸ்லூசன்ட் அசால்ட்டா ஷாக் அடிக்காம கதவை திறந்து வெளில வந்துட்டான். ஹோம்லேண்டர் ஃப்ரெஞ்சி வேன் கிட்ட வந்து அவனோட ஐடிஸை செக் பண்றான். அப்புறமா வேனுக்கு பின்னாடியும் செக் பண்ண போறான். டிரான்ஸ்லூசன்ட் ரூமை விட்டு வெளில வந்துட ஹியூவி ரிமோட்டை வச்சு மிரட்டி ரூம்குள்ளேயே போயிட்டுன்னு டிரான்ஸ்லூசன்ட்டை மிரட்டுறான். ஹோம்லேண்டர் எக்ஸ்ரே விஷனால வேன்குள்ள பாக்குறான். உள்ள யாரும் இல்ல. ஏன்னா புச்சர் ஆல்ரெடி தூரமா இருக்க குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டான். ஷெரி அவருக்கு இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடுறா. இங்க புச்சர் ரிமோட்டை அழுத்துறான். உடனே ஷெரி இருந்த இடம் தாறுமாறா வெடிச்சு செதறுது. அந்த சவுண்ட் கேட்டு உடனே ஹோம்லேண்டர் வேகமா பறந்து அங்கிருந்து போறான். டிரான்ஸ்லூசன்ட் ஹியூவிட்ட என்ன கொன்னுட்டா ஹோம்லேண்டர் உன்னை கண்டுபிடிச்சு கொடூரமா கொன்னுடுவான். ஆனா என்ன விட்டுட்டா நான் உன்னை மட்டும் விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹியூவி டக்குன்னு என்ன நினைச்சானோ தெரியல. ரிமோட்டை பிரஸ் பண்ணிட்டான். டிரான்ஸ்லூசன்ட்டும் சுக்குநூறா வெடிச்சு செதறிட்டான். டிரான்ஸ்லூசன்ட்டோட கதையை ஹியூவி முடிச்சிட்டான். இதோட த பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா பை பை.